வெளிப்படுத்தின விசேஷம் 38வது பாடம். வெளிப்படுத்தின விசேஷம் 11வது அதிகாரத்தில் முதல் 2 வசனங்கள். ரெவலேஷன் 11 first 2 verses. ஓகே, அதாவது தேவாலயம் எங்கே, அதாவது மகா உபத்திரவ காலம் என்று சொல்லக்கூடிய ட்ரிபுலேஷன் டைம்லையும் தேவாலயம் இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. சரியா? வெளிப்படுத்தின விசேஷம் 11வது அதிகாரம் முதல் 2 வசனங்கள் வாசிக்கிறேன் பாருங்கள். பின்பு கைக்கோளுக்கு ஒப்பான ஒரு அளவுகோல் என்னிடத்தில் கொடுக்கப்பட்டது. அப்பொழுது தேவதூதன் என்று என்னை நோக்கி, நீ எழுந்து தேவனுடைய ஆலயத்தையும் பலிபீடத்தையும் அதில் தொழுது கொள்ளுகிறவர்களையும் அளந்து பார். ஆலயத்திற்கு புறம்பே இருக்கிற பிரகாரம் புறஜாதியாருக்கு கொடுக்கப்பட்டபடியால் அதை அளவாமல் புறம்பாக்கி போடு. பரிசுத்த நகரத்தை அவர்கள் 42 மாதம் அளவும் மிதிப்பார்கள். ஆமென். அதாவது இந்த வெளிப்படுத்தின விசேஷம் 11வது அதிகாரம் வரும்போது நம்ம ஆல்மோஸ்ட் இந்த உபத்திரவ காலத்தினுடைய இந்த வெளிப்படுத்தின காலத்தினுடைய நடுப்பகுதிக்கு வந்துட்டோம். ஏன்னா இது நான் சொன்னது போல் இந்த முதல் 2 வசனங்கள் கொஞ்சம் கடினமான வசனங்கள். ஏன்னா இதனுடைய தலைப்பு எல்லாமே ஏன்னா 2 சாட்சிகள் என்கிற தலைப்பின் கீழே தான் இருக்கும். 2 witnesses அப்படிங்கிற தலைப்பில் தான் இருக்கும். இது கொஞ்சம் கடினம், பட் இருந்தாலும் நம்ம புரிஞ்சு கொள்வதற்கு ரொம்ப வசதியாக இருக்குன்றதுக்காக முதல்ல ஒரு பேக்ரவுண்டு நம்ம எங்கே இருக்கிறோம் அப்படின்றது. அதாவது வெளிப்படுத்தின விசேஷம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு வெளிப்படுத்தக்கூடிய காரியங்கள் என்ன, அவருடைய 2ஆம் வருகை இருக்க போகிறது, அவர் வருகையில் என்ன நடக்க போகிறது, அவர் எப்படி கர்த்தரை நிராகரித்த அக்கிரமக்காரர்கள் பொல்லாதவர்களுக்கு வரக்கூடிய நியாய தீர்ப்பும், கர்த்தரை விசுவாசிக்கிறவங்களுக்கு அவர் கொடுக்க போகிற ஒரு பலன், பிரதிபலன் இல்லை, அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ரிவார்டு என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம். அப்போ என்ன, ஜட்ஜ்மெண்ட் அப்பான் த விக்கெட், ரிவார்ட் ஃபார் த ரைச்சியஸ் என்று சொல்லக்கூடிய 2 காரியங்கள் நடைபெற போகுது. அதனால் இங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய வருகையை குறித்து சொல்லக்கூடிய காரியம். இதில் முதல் 3 அதிகாரத்தில் நம்ம என்ன பார்க்குறோம், 7 ஆசியா மைனர் என்று சொல்லக்கூடிய இந்த 7 சபைகள் எப்படி இருக்கிறதுன்னு சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை சொல்கிறார். அடுத்து 4வது 5வது அதிகாரத்தை நம்ம பார்க்கும்போது பரலோகத்தில் எப்படி மேலே எடுத்துக்கொள்ளப்பட்டு அங்கு நியாய தீர்ப்பு எப்படி நடக்கப் போகிறது என்பதை குறித்து காட்டக்கூடிய காரியத்தை பார்க்குறோம். அடுத்து 6வது அதிகாரத்திலிருந்து நம்ம என்ன பார்க்குறோம், பூமியின் மேல் வரக்கூடிய ஒவ்வொரு நியாய தீர்ப்பாக எப்படி வரப்போகிறது என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை தான் நம்ம பார்க்குறோம். இந்த 6வது அதிகாரத்தில் என்ன பார்க்குறோம், முதலாவது அங்கே ஒரு சுருள் இருக்குது, புஸ்தக சுருள், ஸ்க்ரால் என்று சொல்லக்கூடியது இருக்குது. அதை சுற்றி 7 முத்திரைகள், ரோமாபுரி ராஜ்யத்தில் வழக்கத்தின்படி 7 முத்திரைகள் போடப்பட்டிருக்குது. அந்த 7 முத்திரைகளில் இந்த முத்திரைகளை பிரிக்கக்கூடியதற்கு தகுதியானவர் யார் என்று அழுகும்போது அங்கே ஆட்டுக்குட்டியானவராகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருகிறார். அந்த புஸ்தக சுருள் என்ன, இந்த மொத்த உலகத்தினுடைய சொத்து பத்திரங்கிற மாதிரி அது இருக்கக்கூடியது. அதை எடுத்து அவர் ஒவ்வொரு முத்திரையாக பிரிக்கிறார். அந்த ஒவ்வொரு முத்திரையாக பிரிக்கும்போது என்ன நடக்குது, பூமியின் மேலே நியாய தீர்ப்பு வரக்கூடிய காரியம். அதில் 6 முத்திரை பிரிக்கப்பட்டு இப்போ 7ஆம் முத்திரையில் இருக்கிறோம். இந்த 7வது முத்திரை பிரிக்கப்பட்ட உடனே நம்ம என்ன பார்க்குறோம், ஒவ்வொரு எக்கால நியாய தீர்ப்பாக வரக்கூடிய காரியத்தை பார்க்குறோம். ஏன்னா வெளிப்படுத்தின 8வது அதிகாரத்தில் பார்த்தோம், அங்கே 7 தூதர்கள் ஆளுக்கு ஒரு எக்காலத்தோடு காத்து கொண்டு இருக்கிறாங்க. அவங்க ஒவ்வொருத்தர் மாற்றி ஒவ்வொரு எக்காலம் ஊத அங்கே பூமியின் மேலே நியாய தீர்ப்பு வரக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்குறோம். இப்படியே 6 எக்காலம் ஊதப்பட்டு விட்டது. இப்போ 7வது எக்காலம் ஊதுவதற்கு முன்பாக நம்ம இருக்கிறோம். எப்படி 6 எக்கால தீர்ப்பு முடிக்கப்பட்டது, இப்போ 7வது எக்காலம் ஊத போகிறதுக்கு முன்பாக இருக்கிறோம். நம்ம முதல்ல இருந்து பார்க்கும்போது எப்படி பார்க்குறோம், அந்த 7வது எக்காலத்து ஊதின உடனே என்ன பார்க்க போகிறோம், 7 கலசங்களுடைய நியாய தீர்ப்பு வரப்போகிறத பார்க்குறோம். அப்போ என்ன, 6 முத்திரை பிரித்த உடனே ஒரு இடைவெளி, அதற்கப்புறம் 7வது முத்திரை பிரிக்கப்படுகிறது. அதே மாதிரி 6 எக்காலம் ஊதப்படுகிறது, அதற்கு பின்பாக இன்டர்லூட் என்று சொல்லக்கூடியதாக ஒரு இடைவெளி, அதற்கு பின்பாக 7வது எக்காலம். அதுக்கு பின்பாக என்ன பார்க்குறோம், 6 கலசங்கள் வருது, அதற்கு பின்பாக ஒரு இடைவெளி, அதற்கு பின்பாக 7வது கலசம். ஆனால் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு நியாய தீர்ப்பில் இடையில் ஒரு இன்டர்லூட் என்று சொல்லக்கூடியதாக ஒரு இடைவெளி. எதற்காக, அதாவது இவ்வளவு கொடுமையான காரியங்கள் பூமியில் நடந்து கொண்டிருந்தாலும் எல்லாவற்றின் மேலும் ஆளுகை செய்யக்கூடியவராய், கர்த்தாதி கர்த்தராய், தேவாதி தேவனாய் ஆண்டவர் இருக்கிறார். அவர்தான் ஏக சக்கராதிபதியாய் ஆண்டு கொண்டிருக்கிறார் என்பதை உணர்த்துவதற்காக இந்த இடைவெளி வருவதை நம்ம பார்க்க முடிகிறது.
இப்போ இந்த 7வது எக்காலம் எப்போ ஊதப்படும்? நமக்கு வந்து பார்க்குறோம் வெளிப்படுத்தின விஷயம் 11வது அதிகாரம் 15வது வசனத்தில் ஊதப்படும். இந்த 10வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 11வது அதிகாரம் 14வது வசனம் வரைக்கும் இந்த பெரிய இடைவெளி என்று சொல்லக்கூடியதான் 6வது எக்காலத்துக்கும் 7வது எக்காலத்துக்கும் இடையில் வரக்கூடிய ஒரு பெரிய இடைவெளி. அப்போ நம்ம இதுவரைக்கும் பார்த்ததில் பார்த்தீங்கன்னா 6 முத்திரையை பார்க்கும்போது நம்ம பார்த்தோம் என்ன பொய்யான ஒரு சமாதானம், அதற்கு பின்பாக யுத்தங்கள், அதற்கு பின்பாக பஞ்சம், அதற்கு பின்பாக கொள்ளை நோய், அதற்கு பின்பாக மரணம், அதற்கு பின்பாக என்ன பழிவாங்குதல் என்று சொல்லக்கூடிய 6 காரியங்கள் 6 முத்திரைகள் பார்த்துட்டோம். 7வது முத்திரை பிரிக்கும் போது தான் இந்த காரியம் வருது. இந்த 7வது முத்திரை பிரித்து அதற்கப்புறம் எக்காலம் வரும்போது நம்ம பார்க்குறோம். அந்த எக்காலம் வரும்போது ஒவ்வொரு எக்காலமாக ஊதும்போது முதல்ல என்ன பார்க்குறோம்? பூமியில் 3ல் ஒரு பங்கு போயிடுறத பார்த்துறோம். அதற்கு பின்பாக சமுத்திரத்தில் 3ல் ஒரு பங்கு போயிடுது. அதற்கு பின்பாக குடிக்கக்கூடிய தண்ணியில் 3ல் ஒரு பங்கு போயிடுது. அதற்கு பின்பாக சந்திரன் சூரியனில் 3ல் ஒரு பங்கு போகக்கூடியது. அதற்கு பின்பாக நம்ம என்ன பார்த்தோம்? இப்போ பாதாளம் திறக்கப்பட்டு அங்கேருந்து 200க்கும் மேற்பட்ட பிசாசுகள் வந்து அதிலிருந்து வெளியே வந்து அவங்க காரியங்கள் செய்யக்கூடியதாக. இப்போ என்ன, இப்படி எல்லா காரியங்களும் வந்து எல்லா விதமான நியாய தீர்ப்பும் வரும்போது தான் கடைசியாக என்ன 7வது எக்காலம் ஊதப்படுகிறது. அப்போ இந்த இடைவெளியில் தான் நம்ம என்ன பார்க்குறோம்? நம்ம கடந்த வாரத்தில் பார்க்கும்போது என்ன பார்த்தோம்? அந்த இடைவெளியில் வந்து ஒரு வல்லமையான ஒரு தேவதூதன் இல்லை ஒரு அன்யூஷுவல் ஏஞ்சல் என்று சொல்லக்கூடியதாக ஒருத்தர் வந்து நிற்கிறாரு. அவர் என்ன தேவனுடைய தேவதூதனை வந்து ஒரு பாதம் வந்து பூமியிலே இன்னொரு பாதம் சமுத்திரத்தின் மேலும் வைக்கக்கூடியவராக இருந்து அவர் சொல்லக்கூடிய ஒரு காரியங்களை நம்ம பார்க்குறோம். அதற்கு பின்பாக அந்த யோவான் தரிசனத்தில் பார்த்து கொண்டு இருக்கும்போது பூமியின் மேலே வரக்கூடிய நியாய தீர்ப்பை பார்த்து இதை சொல்லும்போது அவர் எழுத தயாராகும்போது இல்லை நீ எழுதாத அப்படின்னு சொல்லிட்டு இந்த புஸ்தக சுருளை வாங்கி நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லணும். இந்த சத்தம் கேட்டவுடனே யோவான் என்ன பண்ணுறாரு? அந்த புஸ்தக சுருளை வாங்கி சாப்பிட்றாரு. சாப்பிடும்போது அது வாயில் வந்து தேனை போல இதாக இருக்குது. வயிற்றுக்குள்ளே போன உடனே அது என்ன கசக்கக்கூடியதாக இருக்குது. என்ன தேவன் தன்னுடைய பரிசுத்தவான்களை குறித்து கரிசனையாக இருக்கிறார் என்று சொல்லக்கூடிய நாம் தேவனோடு இருக்க போகிறோம் என்று சொல்லக்கூடிய காரியம் என்ன இருக்குது? தேனை போல் நல்ல மகிழ்ச்சியாக இருக்குது. ஆனால் வயிற்றுக்குள்ளே போன உடனே இப்படி தேவனை நிராகரித்தவர்கள், கர்த்தரை நிராகரித்தவர்கள் மேலே வரக்கூடிய நியாய தீர்ப்பை பார்க்கும்போது அவருக்கு என்ன வந்துடுது? ஒரு கசப்பான ஒரு காரியம் வரக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம பார்க்குறோம். அப்போ என்னென்னா நமக்கு வெளிப்படுத்தின விசேஷம் 10வது அதிகாரம் என்ன காட்டுது? எவ்வளவு தான் பொல்லாத காரியங்கள் நடந்தாலும் சரி, எவ்வளவு தான் 200க்கு மேற்பட்ட 200 மில்லியனுக்கு மேற்பட்ட ஒரு 20 கோடிக்கு மேற்பட்ட பிசாசுகள் வெளியே வந்து என்ன அக்கிரமம் பண்ணாலும் கர்த்தர் இன்னமும் அவருடைய சன்னிதானத்தில் இருக்கிறார். காட் இஸ் சவரின். அவர் இருந்து ஆளுகை செய்கிறார் என்பதை நமக்கு மிக தெளிவாக காட்டுவதற்கு. அப்போ அதை முடிக்கும்போது 10வது அதிகாரத்தினுடைய கடைசி வசனம் என்ன பார்த்தோம்? 16வது வசனத்தில் அப்பொழுது அவன் என்னை நோக்கி, நீ மறுபடியும் அநேக ஜனங்களையும் ஜாதிகளையும் பாசைக்காரரையும் ராஜாக்களையும் குறித்து தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும் என்றான். இப்போ என்ன, இது முடியலை. ஆனால் நீ என்ன பண்ணணும்? இன்னும் நீ தீர்க்க தரிசனம் சொல்லணும். என்ன நடக்க போகுதுங்கிறத எல்லா தேசத்துக்கும், எல்லா பாசைக்காரருக்கும், எல்லா விதமான மக்களுக்கும், என்ன ராஜாவாக இருந்தாலும் சரி, சாதாரண மக்களாக இருந்தாலும் சரி, எல்லா மக்களுக்கும் இதை குறித்து நீ தீர்க்க தரிசனம் சொல்லணும்னு சொல்லி. ஏன்னா இப்போ யோவான் வந்து இங்கே இதை குறித்து எழுதும்போது யோவான் என்ன எப்படி இந்த ஆட்டுக்குட்டியானவர் வந்து தமக்கு சொந்தமானதை எடுத்துக்கொள்ள போகிறாரு, அவர் வந்து தனக்கு சொந்தமானவர்களை மீட்டுக்கொள்ள போகிறாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்கு யோவான் சாட்சியாக சொன்னாலும் இது போக நமக்கு வேற யார் சாட்சியாக இருக்கா? யூதர்கள் ரட்சிக்கப்பட்ட கோத்திரத்துக்கு 12,000 பேர் ஆகி 1,44,000 பேர் அவங்க பூமியில் சாட்சியாக இது கர்த்தருக்குன்னு சுவிசேஷம் சொல்கிறாங்களா? ஆமாம், சொல்லக்கூடிய காரியத்தை பார்க்குறோம். அதில் நிறைய பேர் ரட்சிக்கப்படுறாங்க. ஏன்னா 7வது அதிகாரம் வெளிப்படுத்தின விஷயம் 7வது அதிகாரத்தில் பார்க்குறோம். ஒருவரும் எண்ணெய் கூடாத முறையில் சகல பாசைக்காரரும், சகல கோத்திரத்தாரும், சகல தேசத்தாரும் அங்கே இருந்து கர்த்தரை ஆராதிக்கக்கூடிய ஒரு காரியம். அப்போ என்ன, யூதர்கள் மாத்திரம் இல்லை, புறஜாதியார் எல்லாரும் சேர்ந்து அங்கே கர்த்தரை ஆராதிக்கக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம பார்க்குறோம். இது போக இந்த 1,44,000 பேர் போக பின்னாடி நம்ம என்ன இந்த 11வது அதிகாரத்தில் என்ன பார்க்குறோம்? 2 சாட்சிகள் வராங்க. இந்த 2 சாட்சிகள் என்ன பண்ண போகிறாங்க? அவங்க கர்த்தருக்கு ஒரு வல்லமையான ஊழியம் செய்ய போகிறாங்க.
அவங்க என்ன பண்ண போகிறாங்க, அவங்களுடைய வல்லமை எப்படி இருக்க போகுது, பயங்கரமான வல்லமையாக இருக்க போகுது. இது எந்த இடத்துல நடக்க போகுது, கரெக்டாக இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொன்ன அந்த 7வது முத்திரை பிரித்து 7வது எக்காலம் வரும்போது இது 2வது 3.5 வருஷம் வந்துடுது. முதல் 3.5 வருஷம் முடிஞ்சு 2வது கொடிய காலம் என்று சொல்ல கிரேட் ட்ரிபுலேஷன் என்று சொல்லக்கூடிய இந்த தொடக்க காலகட்டத்தில் வந்துடுது. இவங்களை என்ன பண்ண போகிறான் சாத்தான், அவங்கள கொலை செய்ய போகிறான். அவங்க என்ன பண்ண போகிறாங்க, அவங்களுடைய சரீரம் நடுவில் கிடக்க போது மொத்த உலகமும் 3.5 நாட்கள் அதை பார்க்க போகிறாங்க. ஏன்னா அந்த காலத்தில் அது எப்படி வசதி என்னன்னு யோசிச்சிருக்கலாம். ஆனால் நமக்கு இந்த 2025 வாழ்கிற நமக்கு இப்போ நம்மளால் எல்லாம் ஊகிக்க முடியுது. நீங்கள் அது சேட்டலைட் டெலிவிஷனாக இருக்கட்டும், இல்லை உங்களுடைய இன்டர்நெட்டாக இருக்கட்டும், இல்லை ஃபேஸ்புக் லைவ், இல்லை என்ன லைவ் போட்டாலும் எல்லாத்துலேயும் எல்லாரும் பார்க்கக்கூடிய அளவிற்கு இருக்கக்கூடியதா. ஆனால் இவங்க 2 பேரும் எவ்வளோ வல்லமையுள்ளவங்களாக இருப்பாங்க. அவங்களால மழை பெய்யாமல் இருக்க வைக்க முடியும். அவங்க தண்ணீரை ரத்தமாக மாற்ற வைக்க முடியும். அது மாத்திரமல்ல, அவங்க பூமியை எந்தவித கொள்ளை நோயினாலும் தாக்க முடியும். அவங்கள யாராவது ஏதாவது செய்ய நினச்சா அவங்க பரத்திலிருந்து அக்கினி வர வச்சு அவங்கள அழிக்கவும் முடியும். இவ்வளவு வல்லமை வாய்ந்த இவங்க என்ன பண்ண போகிறாங்க, அங்கே சுவிசேஷத்தை பிரசங்கிக்க போகிறாங்க. அப்போ நாங்கள் என்ன பார்க்க போகிறோம், மத்தேயு 24:14 சொன்னது போல் ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலகமுள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாய் பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். ஏன்னா இப்போ இவங்க பிரசங்கம் பண்ண போகிறாங்க. அதற்கு பின்பாக நம்ம என்ன பார்க்குறோம், 2 தேவதூதர்கள் அந்த இட்டர்னல் காஸ்பல் என்று சொல்லக்கூடிய அந்த சுவிசேஷத்தை அவங்க பூரா அறிவிக்க போகிறாங்க. அதுக்கு பின்பாக தான் நம்ம அர்மகதன் யுத்தம் பார்க்குறோம். அதற்கு பின்பாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து 1000 வருட அரசாட்சி வைத்து அதன் மூலமாய் வைக்கக்கூடிய ஒரு காரியம். அப்போ இந்த 2 சாட்சிகள் மிக முக்கியமான காரியம் பண்ண போகிறாங்க. நம்ம கரெக்டாக மகா உபத்திரவ காலத்தினுடைய தொடக்கத்தில் இருக்கிறோம். இப்போ புரிஞ்சிருச்சா நம்ம எங்கே இருக்கிறோன்னு, எங்கே வாசிக்க போகிறோம், என்ன பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சால் தான் உங்களுக்கு புரியும். அதனால தான் நான் மறுபடியும் உங்களுக்கு இந்த மொத்தத்தையும் சொன்னேன். ஏன்னா நம்ம மகா உபத்திரவ காலத்தினுடைய நடு பகுதியில் இருக்கிறோம். இப்போ தான் தொடங்க போகுது மகா உபத்திரவ காலம். அதற்கு முன்பாக நடக்கக்கூடிய ஒரு காரியம் இந்த 2 வசனம் இன்றைக்கி இதை பார்ப்போம். அதற்கு பின்பாக அடுத்த முறை நம்ம பைபிள் ஸ்டடி பார்க்கும்போது இந்த 2 சாட்சிகளை குறித்து பார்ப்போம். 1வது வசனம் பாருங்கள். பின்பு கைக்கோளுக்கு ஒப்பான ஒரு அளவுகோல் என்னிடத்தில் கொடுக்கப்பட்டது. அதாவது மறுபடியும் ஒரு தரிசனம். இந்த தரிசனத்தில் யோவான் இந்த தரிசனத்தில் அவரும் சேரக்கூடியதா. ஏன்னா இது பார்க்கறது மாட்டலாம், இவரும் அந்த தரிசனத்தில் ஒரு பங்கு வகிக்கக்கூடியது. ஏன்னா 10வது அதிகாரத்தில் பார்த்தோம் இல்லையா, அவருக்கு புஸ்தக சுருள் கொடுக்கப்படுது, நீ எடுத்து சாப்பிடுன்னு சொன்னோடனே அவர் எடுத்து சாப்பிட்றாரு. அது சாப்பிடும்போது நல்ல இனிப்பாக இருக்குது, வயிற்றுக்குள்ளே போனதும் கசப்பாக இருக்குன்னு. அப்போ இவர் அங்கே இழக்கக்கூடிய இப்போ இவர் கையில் ஒரு அளவுகோல் கொடுக்கப்படுகிறது என்று சொல்லக்கூடியதாக. ஏன்னா அவர்கிட்ட கொடுக்கும்போது ஒரு அளவுகோல் என்னிடத்தில் கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லும்போது இது என்னென்னா, இந்த அளவுகோலுக்கு கிரேக்க மொழியில் சொல்லக்கூடிய பதம் கலமாஸ் என்று சொல்லக்கூடிய பதம். இந்த கலமாஸ் என்று சொல்லக்கூடிய பதத்துக்கு என்ன ஒரு அர்த்தம்னா, இது நம்ம மூங்கில் போல் வரக்கூடிய ஒரு செடி. மூங்கில் போல் வரக்கூடியது நமக்கு நல்லா தெரியும்னா, இது யோர்தான் பள்ளத்தாக்கு என்று சொல்லக்கூடிய ஜோர்டன் வேலியில் விளையக்கூடியது. இது ஒரு 10லேருந்து 15 அடி உயரத்துக்கு ரொம்ப அழகாக நேர்த்தியாக வளரக்கூடிய ஒரு நம்ம நாணலை காட்டில் நல்ல தடியாக ஒரு மூங்கில் போல் நல்லா வரக்கூடியது. இது நல்லா வருதுன்னா இதை எடுத்து நீங்கள் அழகாக செதுக்கி நீங்கள் நிறைய காரியங்களுக்கு உபயோகப்படுத்த முடியும். இதை சின்னதாக எடுத்து நல்லா செதுக்கினீங்கன்னா இதை வச்சு எழுதுறதுக்கும் உபயோகப்படுத்த முடியும். ஆனால் இதே இதை என்ன அழகாக நீட்டாக அது மாதிரிக்கு உங்களுக்கு அளக்கிறதுக்கு வசதியாக, இப்போ 5 அடி இல்லை 10 அடி உயரத்துக்கு இதை கட்டையாக வெட்டிட்டீங்கன்னா அதை வச்சு நீங்கள் அளக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும். ஒரு சில நேரத்தில் இந்த மேய்ப்பர்கள் உபயோகப்படுத்தக்கூடிய தடியாகவும் இதை உபயோகப்படுத்த முடியும். அந்த அளவுக்கு நல்ல ஸ்ட்ராங்காக உள்ளது. சரியா? இந்த அளவுகோலை யோவான் கையில் கொடுத்து ஒரு சத்தம் என்ன சொல்லுது, நீ எழுந்து தேவனுடைய ஆலயத்தையும் பலிபீடத்தையும் அதில் தொழுது கொள்ளுகிறவர்களையும் அளந்து பார். இப்போ என்ன சொல்லுது, அளக்க சொல்லுது. இதுக்கு எதற்காக இந்த அளக்க சொல்லுது, இந்த அளக்க சொல்கிறதுனுடைய அர்த்தம் என்ன? பழைய ஏற்பாட்டில் நீங்கள் எங்கேயுமே எல்லா இடத்துலையும் அளக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2 காரியம்.
மெஷர்மெண்ட் அப்படின்னு சொல்லும்போது பழைய ஏற்பாட்டில் முழுவதும் ஒன்று வந்து தேவன் நியாய தீர்ப்பை கொடுப்பதற்கு நான் இந்த அளவுக்கு நியாய தீர்ப்பு கொடுக்க போகிறேன் அப்படிங்கிறதுக்கு அளக்க சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம பழைய ஏற்பாடு முழுவதும் பார்க்க முடிகிறது. ரெண்டாவது இன்னொன்று என்னென்னா, அதாவது இது எனக்கு சொந்தம், இது என்னுடையது என்று சொல்லக்கூடியதாக. ஏன்னா ஒரு ஏரியாவை வந்து அளக்கிறாருன்னா இந்த ஏரியா முழுவதும் நான் வந்து நியாய தீர்ப்பு கொண்டு வர போகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அளவுகளும் பார்க்க முடியுது பழைய ஏற்பாட்டில். இன்னொன்று வந்து இது எனக்கு சொந்தமான இடம், அதனால் நான் இதை அளந்து எனக்காக எடுத்துக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியம். இந்த இடத்த அளந்து இது எனக்கு சொந்தமானது, நான் இதை வைத்து கொள்ள போகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியதான். நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரம் 15வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, என்னுடனே பேசினவன் நகரத்தையும் அதன் வாசல்களையும் அதன் மதிலையும் அளக்கிறதற்கு ஒரு பொற்கோலை பிடித்திருந்தான். அப்போ இங்கே பார்க்குறோம், புதிய எருசலேம் அந்த பரிசுத்த நகரம் என்று சொல்லக்கூடிய அந்த நகரத்தில் என்றென்றைக்கு நம்ம வாழ போகிறோம், அதை தேவதூதன் அளக்கக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்குறோம். இப்போ அங்கே சொல்லும்போது நீ எழுந்து என்ன பண்ணு, தேவாலயத்தையும் அந்த அதனுடைய பலிபீடத்தையும் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம பார்க்குறோம். இப்போ தேவாலயம் அப்படின்னு சொல்லும்போது இப்போ யோவானுக்கு ஒரு சின்ன ஒரு காரியம் நடக்கணும். என்ன நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இப்போ யோவான் எழுதுவது 95வது வருஷம், சரியா? கிறிஸ்துவுக்கு பின் 95வது வருஷம். ஆனால் 70வது வருஷம், கிறிஸ்துவுக்கு பின் 70வது வருஷம், அதாவது இயேசு கிறிஸ்து மரித்து உயிர் தெழுந்த பின்பு 38-40 வருஷத்தில் தீத்து வாஸ்பியன் வந்து எருசலேமை வந்து ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுறார். அது மாத்திரமல்ல, அங்கே வந்து கிட்டத்தட்ட 985 கிராமங்கள் முழுவதும் அழிக்கப்பட்டது. 1.1 மில்லியன் பீப்புள், என்ன அவ்வளோ பேரையும் கிட்டத்தட்ட 11 லட்சம் யூதர்களை கொலை செய்யப்பட்டாங்க. ஒன்றுமே இல்லாத அளவுக்கு எல்லாமே இது பண்ணாங்க. ஆனால் அப்படி இருந்த காலகட்டத்தை அந்த நேரத்தில் இப்போ யோவானுக்கு வரும்போது, இப்போ அவருக்கு வந்து இந்த தரிசனம் வரும்போது அவர் எப்படி யோசிச்சிருப்பார்? ஏன்னா இந்த தரிசனத்தில் பார்த்துட்டு வரும்போது இப்போ பார்க்குறாரு, என்ன இந்த யூதர்கள்லேயே ஒரு கோத்திரத்துக்கு 12,000 பேரா 1,44,000 பேர் போக போகிறாங்க. அவங்கெல்லாம் போய் பிரசங்கம் பண்ண போகிறாங்க. ஒருத்தரும் இது பண்ணாத அளவுக்கு, எண்ணக்கூடியாத அளவுக்கு மக்கள்லாம் ரட்சிக்கப்பட்டு தேவனுக்கு முன்பாக இருக்கிறது 7வது அதிகாரத்தில் பார்க்கிறாரு. அது மாத்திரமில்லை, ரோமர் 11வது அதிகாரம் 26வது வசனம் சொல்லும்போது என்ன, இவ்விதமாக இஸ்ரவேலர் எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம பார்க்குறோம். அப்போ இங்கே சொல்லும்போது அவர் என்ன சொல்கிறாரு, இங்கே நீ தேவாலயத்தை ஆலயத்தை அப்படின்னு சொல்லும்போது, இங்கே ஆலயம் சொல்லும்போது நாவோஸ் என்று சொல்லக்கூடிய கிரேக்க மொழி பதம், இதுக்கு என்ன அர்த்தம்னா மகா பரிசுத்த ஸ்தலம் என்று சொல்லக்கூடிய அர்த்தம். அதாவது பரிசுத்த ஸ்தலம், அதற்கு பின்பாக மகா பரிசுத்த ஸ்தலம் என்று சொல்லக்கூடியதாக. அப்போ இந்த ஆலயம் என்று சொல்லுவது என்ன, மகா பரிசுத்த ஸ்தலத்தை நீ அதையும் சொல்லக்கூடியதா. அதற்கு பின்பாக என்ன சொல்கிறாரு, அதையும் பலிபீடத்தையும் அளந்து பாரு. அப்போ நீங்கள் தேவாலயத்தை வந்து நீங்கள் ஒரு நிமிஷம் உங்கள் கண்களுக்கு முன்பாக கொண்டு வாங்க. வெளியே வந்து வெளிப்பிரகாரம், அதற்கு பின்பாக உள்ளே வந்த உடனே என்ன பார்க்குறோம், பிரேசன் ஆல்டர் என்று சொல்லக்கூடியதாக வெண்கலத்தில் உள்ள அது வந்து என்ன இருக்குது, ஒரு பலிபீடம் இருக்குது. அதில் தான் எல்லா மக்களும் மற்ற மக்கள் எல்லாம் வர முடியும். இங்கே பலி செலுத்துவதுக்கு அவங்க எல்லாம் கூடி வரலாம். அதற்கு பின்பாக பரிசுத்த ஸ்தலம், இந்த பரிசுத்த ஸ்தலத்தில் யார் போக முடியும், ஆசாரியர்கள் தான் போக முடியும். அதற்கு பின்பாக பரிசுத்த ஸ்தலத்தில் பின்னாடி என்ன இருக்குது, மகா பரிசுத்த ஸ்தலம். அதில் வருஷத்துக்கு ஒரு முறை பிரதான ஆசாரியர் போக முடியும். அப்போ இங்கே தேவதூதன் சொல்லும்போது நீ ஆலயத்தையும் பலிபீடத்தையும் அப்படின்னு சொன்னால், ஆலயம் அது மகா பரிசுத்த ஸ்தலம், பரிசுத்த ஸ்தலம் இந்த பக்கத்தில் என்ன, இந்த பக்கத்தில் இருக்கிறது வெளியே உள்ள பகுதி. இதில் சொல்லும்போது என்ன சொல்கிறாரு, தேவனுடைய ஆலயத்தையும் பலிபீடத்தையும் அதில் தொழுது கொள்ளுகிறவர்களையும் அளந்து பாரு. இப்போ நீங்கள் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்கள், யார் இந்த இடத்துல உள்ளுக்குள்ளே வந்திருக்க முடியும்? அதாவது பலிபீடம் இருக்க பகுதியில் யார் வந்திருக்க முடியும்? யூதர்கள் மாத்திரம்தான் வர முடியும். ஏன்னா புறஜாதியார் வெளியில் தான் இருக்கணும், அவங்க உள்ளே வர முடியாது. அப்போ இங்கே என்ன சொல்கிறார் ஆண்டவர், என்ன நீ வந்து என்ன பண்ணு, இந்த பலிபீடத்தில் இருக்கக்கூடிய அங்கே வந்து தொழுது கொள்ளக்கூடிய மக்களை நீ அளந்து பாரு. இப்போ ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்கள், பலிபீடத்தில் இப்போ பலி செலுத்தி இங்கே வந்து இருக்கணும்னா அப்போ என்ன அர்த்தம்?
இந்த உபத்திரவ காலத்தில் மறுபடியும் தேவாலயம் இருக்கிறது. அதனால் ஒரு நிமிஷம் யோசிங்க. ஏன்னா யோவானுக்கு தரிசனம் வருது, யோவான் தரிசனத்தில் இருக்கிறார், உள்ள அளந்து பாருன்னு சொல்லும்போது ஏற்கனவே ஆலயத்தை இடித்து 25 வருஷம் ஆகிப்போச்சு. ஏன்னா மத்திய 24வது அதிகாரம் 2வது வசனத்தில் ஆண்டவர் சொன்னார், சீஷரில் பார்த்து, இவைகளெல்லாம் பார்க்குறீங்களே, இதில் என்ன ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இல்லாதபடி எல்லாம் இடிபட்டு போகும்னு மெய்யாவே உங்களுக்கு சொல்லுகிறேன் ஏற்கனவே சொல்லிட்டாரு. அது நடந்து முடிஞ்சு போச்சு. ஆனால் என்ன, இப்போ தேவாலயம் இருக்குது. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, யூதர்கள் எல்லாருக்கும் என்ன தெரியும், தேவாலயம் மறுபடியும் கட்டப்படும் தெரியும். காரணம் என்ன, பழைய ஏற்பாட்டில் திரும்ப திரும்ப தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட்டது என்னன்னா, இங்கே தேவாலயம் கட்டப்படும் என்று சொல்லக்கூடியது. ஆமோஸ் தீர்க்கதரிசனுடைய புஸ்தகம் 9வது அதிகாரம் 12வது பாருங்க. அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து அதில் பழுதாய் போனதை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல் அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் இங்கிலீஷ் பைபிள்னா 11வது வசனம். அதாவது என்ன பூர்வ காலத்தில் செஞ்ச போல நான் மறுபடியும் கட்டுவேன் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம். மீகா தீர்க்கதரிசனுடைய புஸ்தகம் 4வது அதிகாரம் 1வது வசனம், மைக்கா 4:1. ஆனாலும் கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்பட்டிருக்கும். எல்லா ஜாதிகளும் அதனிடத்திற்கு ஓடி வருவார்கள். இதை நீங்கள் 1000 வருட அரசாட்சியில் கட்டப்பட்ட ஆலயத்துக்கும் ஒப்பா சொல்ல முடியும். ஆகாய் தீர்க்கதரிசனுடைய புஸ்தகம் 2வது அதிகாரம் 9வது வசனம் பாருங்க. முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாயிருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இவ்விடத்திலே சமாதானத்தை கட்டளையிடுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். அப்போ என்ன, அவங்க எல்லாருக்கும் தெரியும் தேவாலயம் கட்டப்படணும். நம்ம இப்போ சகரியா புஸ்தகம் படித்து கொண்டு இருக்கிறோம். சகரியா 6வது அதிகாரம் 12வது வசனத்துலேருந்து என்ன பார்த்தோம், அவனுடைய சொல்ல வேண்டியது என்னவென்றால், சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், இதோ ஒரு புருஷன், அவருடைய நாமம் கிளை எண்ணப்படும். அவர் நம்முடைய ஸ்தானத்திலிருந்து முளைத்தெலும்பி பின் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவார். எப்படி? அவர் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவார். அவரே கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவார். அவர் மகிமை பொருந்தினவராய் தம்முடைய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்து ஆளுகை செய்வார். தம்முடைய சிங்காசனத்தின் மேல் ஆசாரியராயும் இருப்பார். இவ்விரண்டின் நடுவாக சமாதானத்தின் ஆலோசனை விளங்கும். இது அங்கே ஜெருபாபேலை பற்றி சொல்லப்பட்டா கூட என்ன, அதாவது ஆலயத்தை கட்டுவார், ஆலயம் கட்டப்படும் என்று சொல்லக்கூடிய காரியம். அதாவது 1000 வருட அரசாட்சியில் ஒரு ஆலயம் கட்டப்படும். அது நம்ம எசேக்கியேல் 40வது அதிகாரத்தில் 48வது அதிகாரம் உள்ள வரைக்கும் வசனங்களில் நம்ம பார்க்குறோம். அது எல்லாருக்கும் தெரியும். அது யார், மேசியா கட்டுவார் என்று சொல்லக்கூடியதான். ஆனால் இங்கே என்னென்னா, யோவான் இங்கே வாழ்ந்து கொண்டு இருக்கிற நாளத்தில் யோவான் மாத்திரமில்லை, அங்கே இருந்த யூதர்கள்லாம் என்ன எதிர்பார்த்தாங்க, இங்கே ஒரு தேவாலயம் கட்டப்படும் என்று சொல்லக்கூடியதான். அப்போ இந்த உபத்திரவ காலத்தில் ஒரு தேவாலயம் கட்டப்படுமா? நிச்சயமாக கட்டப்படும். எப்படி சொல்கிறீங்க? தானியேல் 9வது அதிகாரத்தில் 24லேருந்து 27 வரை உள்ள வசனங்களில் மிக தெளிவாக என்ன நடக்க போகுது. 69வது வாரம் 70வது வாரம். இந்த 70வது வாரம் தான் கடைசி 7 வருஷம், சரியா? அதில் 27வது வசனம் சொல்லும்போது பாருங்களேன், அவர் ஒரு வாரம் அளவும், யார்? அந்தி கிறிஸ்து ஒரு வாரம் அளவும் அநேகருக்கு உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி அந்த வாரம் பாதி சென்ற போது என்ன செய்வான்? பலியையும் காணிக்கையும் ஒழிய பண்ணுவார். எப்படி? பலியும் காணிக்கை எங்கே செலுத்துவாங்க? ஆலயத்தில் தான் செலுத்துவாங்க. அப்போ என்ன, அந்தி கிறிஸ்து ஒரு பொய்யான சமாதானத்தை கொண்டு இஸ்ரவேல் தேச மக்கள் எல்லாரையும் என்ன பண்ணுவார், நீங்கள் ஆலயத்தில் நீங்கள் பலி செலுத்துங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியம். ஏன்னா என்ன, அருவருப்பை செட்டைகளை ஒழிய பண்ணுவார், அருவருப்பான செட்டைகளுடைய பாலாக்குகிறவன் இறங்குவான், நிர்ணயிக்கப்பட்டிருக்கிற நிர்மூலம் பாலாக்குகிறவன் மேல் தீரு மட்டும் சொரியும் என்றார். அதாவது என்னன்னா, இப்போ அந்தி கிறிஸ்து நடு வழியில் இனிமேல் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கக்கூடாது, நீங்கள் எல்லாமே என்னையத்தான் ஆராதிக்கணும்னு சொல்லி பலியும் காணிக்க விடும். அப்போ என்ன, ஒரு ஆலயம் கட்டப்படக்கூடிய ஒரு காரியம். அப்போ இங்கே பார்க்கும்போது நம்ம என்ன பார்க்குறோம், அந்தி கிறிஸ்து அங்கே ஆலயத்தை பாழாக்கக்கூடிய அருவருப்பான காரியத்தை பண்ணுறான். நீங்கள் தானியேல் 12:11 பாருங்கள். அன்றாட பலி நீக்கப்பட்டு பாழாக்கும் அருவருக்கு ஸ்தாபிக்கப்படும் காலம் முதல்
1190 நாள் செல்லும். அப்போ என்ன, ஒரு ஆஃப் ஏ பாயிண்ட்டு, ஒரு கடைசி 3.5 வருஷத்தில் என்ன பண்ணுவான், அவன் பாழாக்குகிற அருவருப்பை கொண்டு வரக்கூடியதா. அதைத்தான் மத்தேயு 24:15 கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லும்போது என்ன சொன்னார், மேலும் பாழாக்குகிற அருவருப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறானே, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன், நீங்கள் அதை பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க காணும்போது. அப்போ என்ன, இந்த உபத்திரவ காலத்தில் ஒரு ஆலயம் கட்டப்படும். அதனால தான் 2 தெசலோனிக்கர் 2:4 அவன் எதிர்த்து நிற்கவனாயும் தேவன் எண்ணப்படுவது எதுவோ ஆராதிக்கப்படுவது எதுவோ அவை எல்லாவற்றிற்கு மேலாக தன்னை உயர்த்துகிறவனாயும் தேவனுடைய ஆலயத்தில் தேவன் பேல் உட்கார்ந்து தன்னைத்தான் தேவன் என்று காண்பிக்கிறவனாயும் இருப்பான். அப்போ என்ன, இந்த யூதர்கள் என்ன பண்ணுவான், அந்தி கிறிஸ்து யூதர்களுக்கு இது பண்ணி, நான் என்ன பண்ண போகிறேன், உங்களுக்கு ஒரு ஆலயத்தை கட்டி கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி அவங்களோட ஒரு சமாதான உடன்படிக்கை பண்ணி, நீங்கள் உங்களுடைய தேவாலயத்தில் ஆராதிக்கிறதுக்கு எந்த தடையும் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அந்த ஒரு அனுமதியை கொடுத்துருவான். அப்படி கொடுத்த போது அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க அங்கே ஆராதிக்கக்கூடிய ஒரு காரியத்தை செய்வாங்க. ஆனால் என்ன நடக்கும், இந்த தேவாலயம் கட்டப்படுகிற இந்த காலகட்டத்தில் அங்கே இருக்கிற அந்த தேவாலயத்தில் அவங்க என்ன பண்ணுவாங்க, பாதி 3.5 வருஷம் வந்த உடனே நீங்கள் இதெல்லாம் நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிடுவான். காரணம் என்னன்னு கேளுங்க. 1,44,000 பேர் பிரசங்கம் பண்ணுறாங்களா, அதை கேட்டு எல்லாரும் திருந்துறாங்களா? அது மாத்திரமில்லை, இப்போ வரப்போகிற 2 சாட்சியும் சொல்கிறத கேட்க போகிறாங்களா? இப்போ எல்லாம் நடக்க போகிறதுனால யூதர்கள் இயேசு கிறிஸ்துவ தான் அவருக்குன்னு சொல்லி அவரை திரும்பும்போது அவன் என்ன பண்ணுவான், இதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியம். அப்போ என்ன, இந்த இடைப்பட்ட காலத்தில், இந்த உபத்திரவ காலத்தில் ஒரு ஆலயம் கட்டப்படும். ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே மொத்தம் 4 ஆலயம் இருக்கும். சாலமன் ஒன்று கட்டினாரா, அடுத்து எருபாபேல் ஒன்று கட்டினாரா, அடுத்து ஏரோது ஒன்று கட்டினாரா, 4வதாக உபத்திரவ காலத்தில் ஒன்று கட்டப்படும். அதற்கு பின்பாக 5வதாக மேசியா 1000 வருட அரசாட்சியில் எசேக்கியேல் 40 48 சொன்னது போல் அவர் 1000 வருட அரசாட்சியில் கட்டுவார். இப்போது இந்த உபத்திரவ காலத்தில் ஆலயம் கட்டணும்னா ஒரே ஒரு பிரச்சனை இருக்குது. என்ன பிரச்சனை, இப்போது அந்த ஆலயம் இருந்த மவுண்ட் மோரியா மலை என்று சொல்கிற மவுண்ட் மொராயாவில் இப்போ என்ன பார்க்குறோம், முஸ்லீம்கள் அவங்களுடைய புண்ணிய ஸ்தலம், மிகப்பெரிய 2வது புண்ணிய ஸ்தலம் என்று சொல்லக்கூடிய த டோம் ஆஃப் த ராக் என்று சொல்லக்கூடிய அந்த அவங்களுடைய ஒரு தர்கா அந்த இடத்துல இருக்குது. இப்போ அங்கே இருக்கிற இடத்துல என்ன இருக்குது, டோம் ஆஃப் த ராக்னு சொல்லக்கூடியது இருக்குது. அவங்க என்ன முஸ்லீம் என்ன விசுவாசிக்கிறாங்க, இங்கே இருந்தால் முகமது மேலே எடுத்துக்கொள்ளப்பட்டார், அதனால் இருக்கிறதுலே இதுதான் 2வது மிக முக்கியமான புண்ணிய ஸ்தலம் நினைக்கிறாங்க. இப்போது இந்த இடத்துல என்ன நடக்கணும், இந்த அந்தி கிறிஸ்து ஆலயத்தை எடுத்து கட்டுப்பான். அதுக்கு இஸ்ரவேலோட ஒரு சமாதான உடன்படிக்கை போட்டு இந்த ஆலயம் கட்டப்படும். இந்த கட்டப்பட்ட அந்த ஆலயத்தில் தான் இந்த பலி செலுத்தக்கூடிய ஒரு காரியம் வரும். இப்போ என்னென்னா, இப்போ இருக்க அந்த காலகட்டத்திலையும் சரி இப்போவும் சரி, இந்த யூதர்களுக்கு இந்த பலி செலுத்துகிற இந்த சம்பிரதாயம் சடங்காச்சாரம் செய்கிறது எல்லாருக்கும் பிடிக்கும். நீங்கள் நம்மதிலே பார்த்தீங்கன்னா சைவமாக இருக்கட்டும் இல்லை கத்தோலிக்க சமயமாக இருக்கட்டும், அவங்களுக்கெல்லாம் என்ன பிடிக்கும் தெரியுமா, இந்த சடங்காச்சாரம் இருக்குது பாருங்கள், இந்த இது செய்யக்கூடிய காரியங்கள், அவங்களா செய்யக்கூடிய காரியம் அது ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி இந்த யூதர்கள் என்ன பண்ண ஆரம்பிப்பாங்க, ஐயோ நாங்கள்லாம் பாவிகள், எங்களுக்கு பலி செலுத்தணும் அப்படின்னு சொல்லி அவர்கள் இந்த உபத்திரவ காலத்தில் பலியும் காணிக்கையும் செலுத்த ஆரம்பிப்பாங்க. இப்போ இவங்களுக்கு கண்ணு தெரிஞ்சு இவங்க இயேசு தான் ஆண்டவர்னு சொன்ன உடனே அந்தி கிறிஸ்து என்ன பண்ணுவான், இதை நிறுத்து, இனி என்னையை தான் நீ ஆராதிக்கணும், தேவன் எண்ணப்படுவது எதுவோ இது என்னப்படுதோ அதெல்லாம் நீ விட்டுட்டு என்னையை நீ ஆராதினி. ஏன்னா ரோமர் 11 சொல்கிறாரு, இவ்விதமாய் இஸ்ரவேலர் எல்லோரும் ரட்சிக்கப்படுவார்கள். அப்படி ஒரு ரட்சிப்பு வரும்போது அவன் என்ன பண்ணுவான், நிறுத்து அப்படின்னு சொல்லி பாலாக்கு மறுவறுப்பை கொண்டு வருவான்.
ரெவலேஷன் 13, 14 and 15 பாருங்க. மிருகத்தின் முன்பாக, யாரு? நந்தி கிறிஸ்து மிருகம் சொல்ல, அந்த அற்புதங்களை செய்யும்படி தனக்கு கொடுக்கப்பட்ட சத்துவத்தினாலே பூமியின் குடிகளை மோசம் போக்கி பட்டயத்தினாலே காயப்பட்டு பிழைத்த மிருகத்திற்கு ஒரு சொரூபம் பண்ண வேண்டும் என்று பூமியின் குடிகளுக்கு சொல்லிட்டு, மேலும் அம்மிருகத்தின் சொரூபம் பேசத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்தை வணங்காத யாவரையும் கொலை செய்யத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்திற்கு ஆவியை கொடுக்கும்படி அதற்கு சத்துவம் கொடுக்கப்பட்டது. என்ன? நீ ஒன்று என்னை ஆராதி, இல்லைன்னா நீ செத்து போகணும். ஏன்னா இதைத்தான் அங்கே சொல்லக்கூடிய ஒரு காரியம். நம்ம சகரியா போன வாரம் தான் பார்த்தோம். சகரியா 12வது அதிகாரம் நீங்கள் 10 பாருங்களேன். நான் தாவீதின் குடும்பத்தாரின் மேலும் எருசலேமின் குடிகளின் மேலும் கிருபையின் ஆவியும் விண்ணப்பங்களின் ஆவியும் ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் தாங்கள் குத்தின என்னை நோக்கி பார்த்து, ஒருவன் தன் பேரானவனுக்கு புலம்புகிறது போல எனக்காக புலம்பி, ஒருவன் தன் தலைச்சன் பிள்ளைகளுக்கு துக்கிக்கிறது போல எனக்காக மனக்கசந்து துவிப்பார்கள். அந்நாளிலே மெகிதோன் பட்டணத்துக்கு பள்ளத்தாக்கின் ஊராகிய ஆத்மோரின் புல்லை போல எருசலேமின் புலம்பல் பெரிதாயிருக்கும். தேசம் புலம்பிக் கொண்டிருக்கும். ஒவ்வொரு வம்சமும் தனித்தனியாக புலம்பும். தாவீது குடும்பத்தார் தனியையும் அவர்கள் ஸ்திரீகள் தனியையும், நாத்தான் குடும்பத்தார் தனியையும் அவர்கள் ஸ்திரீகள் தனியையும், லேவி குடும்பத்தார் தனியையும் அவர்கள் ஸ்திரீகள் தனியையும், சீமேயு குடும்பத்தார் தனியையும் அவர்கள் ஸ்திரீகள் தனியையும், மற்றும் உண்டான சகல குடும்பங்களிலும் ஒவ்வொரு குடும்பத்தின் மனுஷர் தனித்தனியும் அவர்களுடைய ஸ்திரீகள் தனித்தனியும் புலம்புவார்கள். எதற்காக? ஐயோ, நாங்கள் இவரை மேசியாவை உண்மையான இரட்சகரை கொலை செய்துட்டோமே அப்படின்னு சொல்லி அவங்க புலம்பி அழுகும்போது 13வது அதிகாரம் 1 அந்நாளிலே பாவத்தையும் அழுக்கையும் நீக்க தாவீதின் குடும்பத்தாருக்கும் எருசலேமின் குடிகளுக்கும் திறக்கப்பட்ட ஒரு ஊற்று உண்டாயிருக்கும். இப்போ என்ன? ஆண்டவர் என்ன செய்வார்? அவங்களுக்கு மனம் திரும்புதலை கொடுப்பாரு. அப்போ என்ன? அவங்க திடீர்னு என்ன, அவங்க மனக்கண்கள் திறக்கப்பட்டு புதிய ஏற்பாட்டில் உள்ளது போல அவங்க எல்லாருமே அவங்க இந்த 1,44,000 பேர் சொல்லக்கூடிய சுவிசேஷத்தை கேட்டு கர்த்தரை நோக்கி பார்த்து ரட்சிக்கப்படக்கூடிய மக்களாக இருப்பாங்க. அதனால தான் இங்கே என்ன சொல்கிறாரு? யோவான்ட்ட சொல்லும்போது, நீ போய் தேவாலயத்தையும் பலிபீடத்தையும் அதில் ஆராதிக்கிறவங்களே நீ அளந்து பார். காரணம் என்ன? நான் அவர்களை பாதுகாக்க போகிறேன், அவங்க என்னுடைய ஜனங்கள் என்று சொல்லக்கூடியதான். நீங்கள் சகரியா 13வது அதிகாரத்தில் 8வது 9வது பார்த்தீங்கன்னா, தேசமெங்கும் சம்பவிக்கும் காரியம் என்னவென்றால், அதில் இருக்கிற 2 பங்கு மனுஷர் சங்கரிக்கப்பட்டு மாண்டு போவார்கள். 3ஆம் பங்கும் அதில் மீதியாக இருக்கும். அந்த 3ஆம் பங்கை நான் அக்கினிக்குட்பட பண்ணி, வெள்ளியை உருக்கிறது போல் அவர்களை உருக்கி, பொன்னை புடமிடுகிறது போல அவர்களை புடமிடுவேன். அவர்கள் என் நாமத்தை தொழுது வருவார்கள். நான் அவர்கள் விண்ணப்பத்தை கேட்பேன். இது என் ஜனம் என்று நான் சொல்லுவேன். கர்த்தர் என் தேவன் என்று அவர்கள் சொல்லுவார்கள். ஏன்னா அடுத்து என்ன? 14வது அதிகாரம், சகரியா 14வது அதிகாரத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய 1000 வருட அரசாட்சியை ஆளக்கூடிய ஒரு காரியம். அதனால தான் இங்கே என்ன சொல்கிறாரு? யோவானுக்கு இந்த செய்தி கேட்கும்போது, நீ அளந்து பாரு, நீ அப்படின்னு சொன்ன உடனே யோவானுக்கு என்ன வந்துருச்சு? ஒரே சந்தோஷம் வந்திருக்கணும். ஏன்னா அல்லேலூயா, ஏன்னா கர்த்தர் மறுபடியும் ஆலயம் கட்ட போகிறாரு. கர்த்தர் மறுபடியும் தன்னுடைய ஜனங்களை பாதுகாக்க போகிறாரு. அதனால இப்போ ஒரு பெரிய ஒரு காரியம் வரப்போகுது. அப்போ என்னென்னா, எனக்கு அருமையானவர் நன்றாக தெரிஞ்சு கொள்ளுங்க, உபத்திரவ காலம் தொடங்கணும்னா தேவாலயம் இருக்கணும். எப்படி? உபத்திரவ காலம் தொடங்கிருச்சா தொடங்கலையான்னு சொல்லி யாராவது ஒருத்தர் டைம் வீடியோ போட்டால் நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க. முதல்ல என்ன தெரியணும்? எருசலேமில் தேவாலயம் கட்டப்பட்டாதான் உபத்திரவ காலமே தொடங்கும். அதில் 3.5 வருஷத்துக்கு அப்புறம் தான் மகா உபத்திரவ காலம் தொடங்கும். நம்ம இப்போ பார்க்குறது எங்கே பார்க்குறோம்? அந்த 2வது 3.5 வருஷத்தினுடைய தொடக்கத்தில் பார்க்குறோம். இப்போ இந்த தேவாலயத்தை அளக்கிறான்னு சொன்னதே சகரியாலன்னு பார்த்தோமா? நம்ம 2வது அதிகாரம் நம்ம பாருங்கள், நம்ம படிக்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே கர்த்தருடைய கிருபையில் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? வெளிப்படுத்தின விசேஷம் படிக்கிறோம், சகரியா படிக்கிறோம், மத்தேயு 24 படிக்கிறோம். எல்லாமே ஒரே காரியத்தை வேறு வேறு கோணத்தில் பார்க்குறோம். ரொம்ப அழகாக நேர்த்தியாக செய்யக்கூடியதான். வெளிப்படுத்தின விசேஷம் 11வது அதிகாரமும் சகரியா 2வது அதிகாரம் சொல்லக்கூடிய காரியம் பாருங்களேன். 1வது வசனம், நான் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது இதோ என் கையிலே அளவு நூல் பிடித்திருந்த ஒரு புருஷனை கண்டேன். நீர் எவ்விடத்திற்கு போகிறீர் என்று கேட்டேன். அதற்கு அவர், எருசலேமின் அகலம் இவ்வளவு என்றும் அதன் நீளம் இவ்வளவு என்றும் அறியும்படி அதை அளக்கிறதற்கு போகிறேன் என்றார்.
இதோ என்னோட பேசின தூதன் புறப்பட்ட போது வேறொரு தூதன் அவரை சந்திக்கும்படி புறப்பட்டு வந்தான். இவனை அவர் நோக்கி, நீ ஓடி இந்த வாலிபனிடத்தில் சொல்ல வேண்டியது என்னவென்றால், எருசலேம் தன் நடுவிலே கூடும் மனுஷரில் திரளினாலும் மிருக ஜீவன் திரளினாலும் மதிலில்லாத பட்டணங்கள் போல் வாசஸ்தலமாகும். நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாயிருந்து அதன் நடுவில் மகிமையாக இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ என்ன, கர்த்தரை அளக்கிறார்னாலே அவர் அங்கே நடுவில் இருக்க போகிறாரு. அவர் அங்கே கூட இருந்து அவங்கள பாதுகாக்க போகிறாரு. அதனால எல்லா விதமான நாசம் மோசத்துக்கெல்லாம் பாதுகாத்து அளவே இல்லாமல் அவரே அக்னியாக இருந்து பாதுகாக்க போகிறார். அவர் நடுவில் இருக்க போகிறார். அப்போ யோவானுக்கு இந்த தரிசனம் வரும்போது யோவானுக்கு ஒரே சந்தோஷம். ஏன்னா எசேக்கியேலுடைய தேவாலயத்தில் சொல்லும்போது அங்கே சொல்லும்போது என்ன சொல்கிறாரு, ஜெகோவா சம்மா என்று சொல்லக்கூடியதா. அப்போ என்ன, தேவன் இங்கே இருக்கிறார் என்று சொல்லக்கூடியதா. சகரியா 2 என்ன பார்க்குறோம், தேவனே மதிலாக இருந்து அவங்கள பாதுகாப்பார், தேவன் நடுவில் இருப்பார். இங்கே வெளிப்படுத்தின விசேஷம் 11வது அதிகாரத்தில் என்ன பார்க்குறோம், தேவாலயத்தையும் பலிபீடத்தையும் அதில் ஆராதிக்கிறவங்களே அளந்து பார் அப்படின்னு சொல்லும்போது அங்கே என்ன பார்க்குறோம், அவங்களுக்கு ஒரு இது கர்த்தர் இவங்களை பாதுகாத்து வழி நடத்த போகிறார் என்று சொல்லக்கூடியதாக. அப்போ என்ன, இந்த 7 வருட உபத்திரவ காலத்தில் 1260 நாள் கடைசி 3 வருஷத்துக்கு முன்பாக இங்கே ஒரு பெரிய ஒரு காரியத்தை கர்த்தருங்க நிறைவேற்ற போகிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். சரியா? 2வது வசனம், ஆலயத்திற்கு புறம்பே இருக்கிற பிரகாரம் புறஜாதியாருக்கு கொடுக்கப்பட்டபடியால் அதை அளவாமல் புறம்பாக்கி போடு. பரிசுத்த நகரத்தை அவர்கள் 42 மாதம் அளவும் மிதிப்பார்கள். இப்போ என்னென்னா, ஆலயத்திற்கு புறம்பா இருக்கிற பகுதி அப்படின்னு சொன்னால் அது என்ன, அது புறஜாதியாருக்கு உரியது. இப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, வெளியே உள்ள பகுதியை நீ அளக்காத, ஏன்னா அது புறஜாதியாருக்கு கொடுக்கப்பட்டது, அது எனக்கு சொந்தம் இல்லை. இப்போ அதை கேட்கும்போது நமக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கணும். ஏன்னா புறஜாதியார் எனக்கு சொந்தம் இல்லை அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னா, என்னென்ன அர்த்தம், அதாவது நல்லா தெரிஞ்சு சொல்லுங்க. அதாவது கர்த்தர் யாருக்கு வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறார்னா, இஸ்ரவேலுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறார், நான் உங்களை மீட்டு கொள்ளுவேன்னு. புறஜாதியாருக்கு நான் உங்களை மீட்டு கொள்வேன்னு சொல்லலை. ஆனால் யாரெல்லாம் கர்த்தர்கிட்ட வர்றாங்களோ அவங்களெல்லாம் கர்த்தர் தன்னுடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்கிறார். அதில் எந்த விதமான மாறுபாடான கருத்தும் கிடையாது. என்னை நோக்கி வர்றவனை நான் ஒருவனையும் ஒரு காலும் புறம்பே தள்ளுகிறதில்லை. ஆனால் என்னன்னா, கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா, என்ன, இஸ்ரவேலர் எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள்னு வேத வசனம் இருக்குது, ரோமர் 11:26. ஆனால் புறஜாதியார் எல்லாம் ரட்சிக்கப்படுவார் எங்கே வசனம் கிடையாது. ஏன்னா அவர் யார் கூட உடன்படிக்கை பண்ணியிருக்கிறாரு, இஸ்ரவேல் தேச மக்களோட தான் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறாரு. ஏன்னா அவர் சொல்லும்போது அவங்க என்னுடைய மக்கள், அவங்க இது மீறுதல் பண்ணாங்க, ஆனால் அவங்கள நான் மீட்டுக்கொள்வேன். ஆனால் நீங்கள் உடனே என்ன நினச்சிடக்கூடாது, அப்போ புறஜாதியார் செகண்ட் கிளாஸ் சிட்டிசனாக கிடையாது. நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க. ஏன்னா வெளிப்படுத்தின விஷயம் 7வது அதிகாரத்தில் பார்த்தோமா, ஒருவரும் எண்ணக்கூடாத சகல கோத்திரத்தார், சகல பாசைக்காரர், சகல தேசத்தார் எல்லாரும் நின்று கர்த்தரை ஆராதிக்கக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கணும். அதனால் எண்ணிலடங்காத மக்கள் ரட்சிக்கப்படுவதை நம்ம பார்க்கணும். ஆனால் கர்த்தருடைய வாக்குத்தத்தம் என்ன, என்னுடைய ஜனங்களை நான் மீட்டு கொள்வேன், ஏன்னா அவங்களோட உடன்படிக்கை பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடியதா. ஏன்னா இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் பிரசங்கம் பண்ணும்போது பவுலை கைது செய்யக்கூடிய காரியம் அப்போஸ்தலர் 21-22 பாருங்கள். இஸ்ரவேலரை உதவி செய்யுங்கள், நம்முடைய ஜனத்திற்கும் வேத பிரமாணத்திற்கும் இந்த ஸ்தலத்திற்கும் விரோதமாக எங்கும் எல்லாருக்கும் போதித்து வருகிறவன் இவன்தான். இந்த தேவாலயத்திற்குள்ளே கிரேக்கரையும் கூட்டி கொண்டு இந்த பரிசுத்த ஸ்தலத்தை தீட்டுப்படுத்தினான் என்று சத்தமிட்டார்கள். என்ன, அவங்கள பொறுத்தளவுக்கு என்ன, யாரும் புறஜாதியார் யாரும் உள்ளே வரக்கூடாது, வந்தால் அது தீட்டு. அப்போ என்ன, இங்கே புறஜாதியார் என்று சொல்லக்கூடிய மக்கள் எங்கே உள்ளே வர்றதில்ல. அதனால் கர்த்தர் என்ன சொல்கிறாரு, அதை நீங்கள் அளக்காத, அதனால் நான் இல்லைன்னு சொல்லக்கூடியது. இதில் இன்னொரு காரியம் சொல்லிடுறேன். என்னென்னா, நம்ம சபை ஏற்கனவே எடுத்துக்கொள்ளப்படும், சபை இங்கே இல்லை, இது சபைக்கான காரியமே இல்லை. நீங்கள் நன்றாக கவனமாக தேருங்க. கொலோசியர் 3வது அதிகாரம் 11வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா,
அதிலே கிரேக்கன் என்றும் யூதன் என்றும் இல்லை, விருத்த சேதனம் உள்ளவன் என்றும் விருத்த சேதனம் இல்லாதவன் என்றும் ஒன்றுமில்லை, புறஜாதியான் என்றும் புற தேசத்தான் ஒன்றுமில்லை, அடிமை என்றும் சுயாதீனம் என்றும் இல்லை, கிறிஸ்துவே எல்லாரிலும் எல்லாமுமாய் இருக்கிறார். அப்போ இது என்னன்னா, சபை இங்கே இல்லை. இங்கே இருக்கிற மக்கள் என்ன, பழைய ஏற்பாட்டு காலம் போல புறஜாதியார் யூதர்கள் மாத்திரம்தான் இருக்கிறாங்க. ரட்சிக்கப்பட்ட மக்கள் இங்கே இல்லை. ஏன்னா எபேசியர் 2வது அதிகாரம் 14 பார்த்தீங்கன்னா, எப்படியானால் அவரே நம்முடைய சமாதானக்காரனராகி இரு தரத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்து சட்டதிட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இருதிறத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பகையை சிலுவையினால் கொன்று அதனாலே இருதிறத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவு ஆக்கினார். அப்போ என்னன்னா, சபையில் யூதன் கிரேக்கன் இல்லை, 2 பேருக்கு நடுவில் இருந்த சுவர் இடிக்கப்பட்டு விட்டது. ஆனால் இங்கே மறுபடியும் இங்கே சொல்லும்போது இந்த தீர்க்க தரிசனத்தில் இல்லை, இங்கே காட்டக்கூடிய தரிசனத்தில் உபத்திரவ காலத்தினுடைய மகா உபத்திரவ காலத்து தொடக்கத்தில் யூதன் உள்ள புறஜாதியான் வெளியேன்னு சொல்லும்போது பழைய ஏற்பாட்டு காலம் போயிடுச்சு, சபையின் காலம் இல்லை. அதனால தான் மிக தெளிவாக நம்ம தெரிஞ்சுக்கணும், சபை எடுத்துக்கொள்ளப்பட்டு விட்டது, சபை இங்கே கிடையவே கிடையாது. அதனால் நமக்கு அல்லேலூயா, சரியா? ஏன்னா அது நம்ம மறந்துடக்கூடாது. ஏன்னா இங்கே வரும்போது சபையே இல்லை, சபை போயிடுச்சு. ஏன்னா இங்கே தானியேலுடைய 70வது வாரம், 69 வாரம் முடிஞ்சிருச்சு. இப்போ 70வது வாரம் என்று சொல்லக்கூடிய 7வது வாரம் நடக்கப்படுகிறது. அதனால் இங்கே ஆண்டவர் யாருக்கு என்ன கொடுத்தாரோ அது நடக்கக்கூடியது. அதனால தான் என்ன சொல்கிறாரு, வெளியே இருக்க பகுதியை நீ அளக்காத. காரணம் என்ன, அது புறஜாதியாருக்கு கொடுக்கப்பட்டபடியால் அது கர்த்தருக்கு சொந்தம் கிடையாது. அப்போ என்ன சொல்கிறாரு, நான் அவங்கள உடன்படிக்கையில் கொண்டு வரலை, நான் அவங்கள மீட்டுக்கொள்வேன்னு சொல்லலை. அப்போ என்னென்னா, நீங்கள் நல்லா தெளிவாக புரிஞ்சு கொள்ளுங்க, சபைக்கும் இஸ்ரவேலும் ரொம்ப வித்தியாசம். சபை வேறு, இஸ்ரவேல் தேசம் வேறு. அதனால தான் இங்கே இது புறஜாதியாருடைய காரியம் என்று சொல்லக்கூடியதா. அந்த 2வது வசனத்தில் பின்பகுதி பாருங்கள், பரிசுத்த நகரத்தை அவர்கள் 42 மாதம் அளவு மிதிப்பார்கள். எத்தனை மாதம்? 42 மாதம். அது என்ன? 3.5 வருஷம். 3.5 வருஷம், 1260 நாள். அவங்க என்ன பண்ணுவாங்க, எருசலேமை துன்புறுத்துவாங்க, எல்லா வேலையும் செய்வாங்க. அதனால தான் புறஜாதியார் எருசலேமை நடுக்குவாங்க, ஒடுக்குவாங்க என்று சொல்லக்கூடியதாக. லூக்கா 21:24 சொல்லும்போது, பட்டய கருக்கினாலே விழுவார்கள், சகல புறஜாதிகளுக்குள்ளும் சிறைப்பட்டு போவார்கள், புறஜாதியாரின் காலம் நிறைவேறும் வரைக்கும் எருசலேம் புறஜாதியாரால் மிதிக்கப்படும். ரொம்ப தெளிவாக சொல்கிறார் ஆண்டவர், புறஜாதியாருடைய காலம் நிறைவேறும் வரைக்கும் புறஜாதியாரால் மிதிக்கப்படும். அப்போ புறஜாதியாருடைய காலம் என்று சொல்லக்கூடியது எவ்வளவு? 1260 நாள். அப்போ இது என்னென்னா, இப்போது பெரும்பாலும் புறஜாதியான மக்கள் எருசலேமை நிறைய முறை மிதிச்சிருக்கிறாங்க. யார்? கர்த்தர் முதல்ல அசிரியர்களை அனுப்பிச்சார், அதுக்கப்புறம் பாபிலோனியர்கள் வந்தாங்க, அப்புறம் மீதோ பெர்ஷிய ராஜ்யம் வந்துச்சு, பிறகு கிரேக்கர்கள் வந்தாங்க, அப்புறம் ரோமர்கள் வந்தாங்க, அப்புறம் டர்க்ஸ் வந்தாங்க, கடைசியாக பிரிட்ஸும் போனாங்க, அதற்கு பின்பாக அரப்ஸ் இது பண்ணாங்க. எல்லாருமே பண்ணக்கூடிய ஒரு காரியம். ஆனால் இந்த காலகட்டத்தில் புறஜாதியார் எல்லாரும் அதை பண்ணக்கூடியது. நீங்கள் தானியேல் 8வது அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா அதை நம்ம பார்க்க முடியும். தானியேல் 8 9வது வசனத்தில் பாருங்கள், அவைகளில் ஒன்றிலிருந்து சின்னதான ஒரு கொம்பு புறப்பட்டு தெற்கு கிழக்குக்கு எதிராகவும் சிங்காரமான தேசத்துக்கு நேராகவும் மிகவும் பெரிதாயிற்று. அது வானத்தின் சேன பரியந்தம் வளர்ந்து அதன் சேனையாகிய நட்சத்திரங்களில் சிலற்றை பூமியிலே விழப்பண்ணி அவைகளை மிதித்தது. அது சேனையினுடைய அதிபதி பரியந்தமும் தன்னை உயர்த்தி அவரிடத்தில் இருந்து அன்றாட பலியை நீக்கிற்று. அவருடைய பரிசுத்த ஸ்தலம் தள்ளுண்டது. பாதக நிமித்தம் அன்றாட பலியோடு கூட சேனையும் அதற்கு ஒப்பு கொடுக்கப்பட்டது. அது சத்தியத்தை தரையிலே தள்ளிற்று. அது கிரியை செய்து அனுகூலம் அடைந்தது. பரிசுத்தவானாகிய ஒருவன் பேச கேட்டேன். அப்பொழுது வேறொரு பரிசுத்தவான் பேசினவரை நோக்கி, அன்றாட பலியை குறித்தும் பால்கடிப்பை உண்டாக்கும் பாதகத்தை குறித்தும் பரிசுத்த ஸ்தலமும் சேனையும் மிதிபட ஒப்பு கொடுக்கப்படுவதை குறித்தும் உண்டான தரிசனம் எதுவரைக்கும் இருக்கும் என்று கேட்டான்.
எல்லாத்தையும் சொல்லி எப்படி இது மிதிக்கப்படும் என்று சொல்ல கேட்டான். அவன் என்னை நோக்கி 2300 ராப்பகல் செல்லும் வரைக்கும் இருக்கும், பின்பு பரிசுத்த ஸ்தலம் சுத்திகரிக்கப்படும். என்ன 7 வருஷம் அப்படி தான் இருக்கும், அதற்கு பின்பாக பரிசுத்த ஸ்தலம் சுத்திகரிக்கப்படும். இதைத்தான் அந்தி கிறிஸ்துவோட காலத்தில் வெளிப்படுத்தின விஷயம் 13வது அதிகாரம் 5வது வசனத்தில் பார்க்குறோம். பெருமையானவைகளையும் தூசணங்களையும் பேசும் வாய் அதற்கு கொடுக்கப்பட்டது, அல்லாமலும் 42 மாதம் யுத்தம் பண்ண அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. என்ன கடைசி 3 வருஷம் 42 மாதம் 1260 நாள் அந்தி கிறிஸ்து எருசலேமை ஆட்சி செய்வதற்கு அவனுக்கு கொடுக்கப்பட்டது. 6வது வசனம் பாருங்கள், 12வது அதிகாரம் 6வது வசனம். ஸ்திரியானவள் வனாந்திரத்திற்கு ஓடி போனால் அங்கே 1120 நாளளவும் அவளை போஷிப்பதற்காக தேவனால் ஆயத்தமாக்கப்பட்ட இடம் அவளுக்கு உண்டாயிருந்தது. இப்போ என்னன்னா, உபத்திரவ காலத்தில் கர்த்தரை விசுவாசிக்கக்கூடிய மக்கள் என்று சொல்லக்கூடிய மக்கள் ஓடி ஒளிகிறாங்க. அவங்களுக்கு என்ன பண்ணுறாரு, கர்த்தர் ஒரு இடத்த ஆயத்தம் பண்ணி வச்சு அவங்கள பாதுகாக்கிறாரு. எவ்வளவு நாள்? 1240 நாள் அளவு. அப்போ என்னென்னா, இவங்க எல்லாம் போய் எல்லாம் ஓடி ஒளிய போகிறாங்க. இவங்க ஒளிகிறதுக்கு எல்லாரும் வேத வல்லுநர்கள் சொல்லுதுன்னா பெட்ரா என்று சொல்லக்கூடிய அந்த பட்டணம், அதில் தான் அவங்க போய் அங்கே இருக்குன்னு இன்றைக்கி அந்த பட்டணம் இருக்குது. அதில் தான் போய் கர்த்தர் அவங்கள ஒளிச்சு வச்சிருப்பார் என்று சொல்லக்கூடியதாக. ஏன்னா இவங்க எல்லாம் பிரசங்கத்தை கேட்டு வரக்கூடியவங்க. அதே 12வது அதிகாரம் வெளிப்படுத்தின 12:14 பாருங்கள். ஸ்திரியானவள் அந்த பாம்பின் முகத்திற்கு விலகி ஒரு காலமும் காலங்களும் அரைக்கால முகமாக போஷிக்கப்படத்தக்கதாய் வனாந்தரத்திலுள்ள தன் இடத்திற்கு பறந்து போகும்படி பெருங்கழுகின் 2 சிறகுகள் அவளுக்கு கொடுக்கப்பட்டது. என்ன 3 வருஷம் தப்பிச்சு போகிறதுக்கு அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது. அதில் 17வது வசனம் பாருங்கள். அப்பொழுது வலு சர்ப்பமானது ஸ்திரியின் மேல் கோபம் கொண்டு தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்கிறவர்களும் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சியை உடையவர்களாகிய அவளுடைய சந்ததியான மற்றவர்களுடைய யுத்தம் பண்ண போயிற்று. அப்போ என்ன, கர்த்தர் அவங்கள பாதுகாக்கிறாரு. இந்த பிசாசும் அந்தி கிறிஸ்துக்கும் பயங்கர கோபம், எப்படியாவது அவங்கள அழிச்சிடணும்னு சொல்லி. ஆனால் கர்த்தர் அவங்கள பாதுகாக்கிறதுனால ஒன்றும் பண்ணவே முடியல. அதனால் அவங்களால ஒன்றும் பண்ண முடியல. அதனால தான் தானியேல் 12:11 சொல்லும்போது, அன்றாட பழி நீக்கப்பட்டு பாலாக்கும் அருவருப்பு ஸ்தாபிக்கப்படும் காலம் முதல் 1190 நாள் செல்லும். அதாவது என்னென்னா 1200 நாள் தான் இருக்கணும். ஆனால் நீங்கள் 12வது அதிகாரம் 12வது வசனம் பார்க்கும்போது 1335 நாள் மட்டும் காத்திருந்து சேருகிறவன் பாக்கியவான். என்ன 1260 நாள் அழிக்கப்படும். ஆனால் 1335 நாள், ஒரு 75 நாள் அடிஷன் போட்டதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு பாதுகாப்பு வரும். அப்படின்னா என்ன அர்த்தம்? 1260 நாளுக்கு அப்புறம் மொத்தமாக அழிக்கப்பட்டு அவங்கெல்லாம் கொலை செய்யப்பட்டு எல்லாம் போய் அர்மகாதன் யுத்தம் நடந்து எல்லாம் ஏன்னா பார்த்தோம் இல்லையா, 200 மைல் தூரத்துக்கு அவ்வளவு குதிரையினுடைய கழுத்தளவுக்கு ரத்தம் புறப்படக்கூடியது அவ்வளோ பேர் அழியப்பட்டிருந்ததுன்னா அதெல்லாம் எடுத்து கிளியர் பண்ணுறதுக்கு 75 நாள் ஆக போகுது. அதுக்கப்புறம் தான் அவங்கெல்லாம் குடியேற போகிறாங்க. கர்த்தர் மிக தெளிவாக அதை பூரா அழகாக சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு காரியம். இப்போ என்ன நம்ம என்ன பார்க்குறோன்னா, ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் நிச்சயமாக நிறைவேறுன்றதை பார்க்குறோம். எவ்வளவு தெளிவாக நிறைவேறும்? அவங்க தேவாலயத்துக்கு போகிறாங்க. அங்கே ஒரு தேவாலயம் வரப்போகுது. ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் என்னுடைய ஜனங்கள் சொல்ல போகிறாரு, நாங்கள் உங்களுடைய பிள்ளைகள் என்று சொல்ல போகிறாங்க. இதை கர்த்தர் ஏற்கனவே வாக்குத்தத்தமாக கொடுத்துருக்கிறாரு. அது அவர்களுக்கு நிச்சயமாக மிக தெளிவாக நிறைவேறப்போகுது. இப்போ இந்த 2 வசனத்துலேருந்து நமக்கு என்ன புரியுதுன்னா, ஒன்று உபத்திரவ காலத்தில் தேவாலயம் வரப்போகுது. கர்த்தர் மிக தெளிவாக நேர்த்தியாக சொன்னது என்ன, இப்போ 3 வருஷத்துக்கு அப்புறம் பழி நீக்கப்படும், பாலாக்கு அருவருப்பு உண்டாகும்னாரு. தேவாலயம் கட்டுவதற்கு அந்தி கிறிஸ்து பொய்யான ஒரு சமாதானத்தை கொண்டு தேவாலயத்தை கட்டி இது பண்ணுவான்னு அதனுடைய தெளிவாக நம்ம இங்கே பார்க்குறோம். அப்போ தேவாலயம் இருக்க போகுது. 2வது சபை இங்கே இல்லை, சபை எடுத்துக்கொள்ளப்படுகிறது. மறுபடியும் பிரிவினை ஆகிய யூதன் புறஜாதி என்கிற பிரிவினை வரக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்குறோம். 3வதாக இஸ்ரவேல் தேச மக்கள் ரட்சிக்கப்படுவாங்க.
உபத்திரவ காலத்தில் அவங்கள மலைக்குள்ளே கர்த்தர் ஒளிச்சு வச்சு அவங்கள மறுபடியும் பாதுகாப்பார் என்று சொல்லக்கூடியதான். அப்போ என்ன பார்க்குறோம், என்ன சாத்தான் என்ன பண்ணாலும் சரி, அந்தி கிறிஸ்து என்ன பண்ணாலும் சரி, பிசாசுகள் என்ன பண்ணாலும் சரி, 20 கோடி பிசாசுகள் பாதாளத்திலிருந்து எழும்பி என்ன அட்டூழியம் பண்ணாலும் என்ன பண்ணாலும் சரி, கர்த்தர் நிச்சயமாக இஸ்ரவேலை மீட்டு கொள்வார். அது மாத்திரமல்ல, இஸ்ரவேலோடு சேர்ந்து எண்ணிலடங்கா புறஜாதியார்களும் ரட்சிக்கப்படுவாங்க. மத்தேயு 7வது அதிகாரம் சொன்னது தான், இடுக்கலான வழி. இந்த இடுக்கமான வழியாக வர்றவங்க சிலரே அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள் என்று சொல்லக்கூடியதான். அப்போ என்னென்னா, இங்கே கர்த்தருடைய ரட்சிப்பினுடைய மீட்பினுடைய காரியம் அவர் சொன்னது போல், அவர் வாக்குத்தத்தம் சொன்னது போல் நிச்சயமாக நிறைவேறும். ஆனால் இவ்வளவு காலம், இவ்வளவு கொடிய காலம், இவ்வளவு கொடியது நடக்கும்போதும் கர்த்தர் என்ன பண்ணுவார், அவருடைய கிருபையும் அவருடைய அளவில்லா பாதுகாப்பையும் கொடுத்து அவர்களை நிச்சயமாக கரை சேர்த்துவார். அப்போ எனக்கு அருமையானவர்களே, கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் நிச்சயமாக இஸ்ரவேலுக்கு உண்டாகும். யாரெல்லாம் அந்த இடுக்கமான வழியாக கர்த்தரை அறிஞ்சு கொள்கிறீங்களோ உங்களை எல்லாருக்கும் அந்த தேவனுடைய பாதுகாப்பு உண்டு. நீங்கள் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு அந்த உபத்திரவ காலத்தில் அறிஞ்சு கொள்ளணும் அவசியம் இல்லை. இப்போவே கர்த்தரை ஏற்றுக்கொண்டு கர்த்தரோடு வாழ்ந்தீங்கன்னா இதெல்லாம் மேலேருந்து நம்ம பார்க்கலாம். அப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் உங்களுக்கு எனக்கு இன்றைக்கி அருளப்பட்டிருக்கு. அதனால் ஒருவேளை அந்த செய்தியை பார்த்து கொண்டு இருக்க நீங்கள் யாராவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறியாதவங்களாக இருந்தீங்கன்னா இதுதான் அருமையான தருணம். அறிஞ்சவங்களாக இருந்தீங்கன்னா சந்தோஷமாக இருங்க, ரிஜாய்ஸ், கர்த்தருக்குள்ளே ரொம்ப சந்தோஷமாக இருங்க. மற்றவர்களுக்கு இந்த எச்சரிப்பை சொல்லக்கூடிய மக்களாக இருங்க. கர்த்தர் உங்களுக்கு கிருபை பாராட்டுவாராக. மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, கர்த்தாவே, என்ன ஒரு ஆனந்தம்! நீங்கள் சொன்ன எந்த ஒரு காரியமும் மாறவே மாறாது, அவை எல்லாம் நிச்சயமாய் நிறைவேறும் என்கிற ஒரு தெளிவான ஆண்டவரே எங்களுக்கு சிந்தையோடு இந்த பைபிள் ஸ்டடி பார்க்க கிருபை பாராட்டினீங்க. அதற்காய் நன்றி. ஆமாண்டவரே, இந்த செய்தியை பார்த்து கொண்டு இருக்கிற யாராவது உண்மை அறியாதவர்களாக இருந்தால் அவர்களும் ஏற்றுக்கொண்டு சபை எடுத்துக்கொள்ளப்படும்போது அவர்களும் எடுத்துக்கொள்ளப்பட்டு உம்மோடு இருக்கக்கூடிய ஒரு கிருபையில் வழி நடத்துங்க. மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள வல்ல பிதாவே, ஆமேன். உங்களில் யாருக்காவது ஜெப தேவைகள் இருக்குமானால் நீங்கள் உங்களுடைய வீடுகளில் உங்கள் கதவை பூட்டி நீங்கள் ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுங்கள். உங்களுடைய எல்லா விதமான பலவீனங்களை குறித்து தெரிந்து வைத்திருக்கிற தேவன், எப்போதும் ஜீவனுள்ள தேவன், உங்களுடைய ஜெபங்களை கேட்டு உங்களுக்கு பதில் கொடுப்பார். நீங்கள் வேற ஒரு ஆள்கிட்ட போகணும், வேற ஒருத்தவங்கிட்ட போய் ஜெபத்துக்கு போகணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஜெபம் பண்ண ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட எல்லாரும் பிதாவாகிய தேவன்கிட்ட ஜெபம் பண்ணால் அந்த ஜெபத்தை கேட்டு பதில் கொடுக்கக்கூடிய அன்புள்ள பரமபிதா தான் நமக்கு இருக்கிறாரு. அதனால் தைரியமாக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. அதே சமயத்தில் இன்னொரு காரியமும் நாங்கள் சொல்கிறோம், எங்களுக்காய் ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா வேத வசனத்தில் அதான் சொல்லியிருக்கு, நீங்கள் எந்த ஊழியக்காரரையும் ஜெபம் பண்ண போங்கன்னு சொல்லலை, ஆனால் ஊழியக்காரருக்காக ஜெபம் பண்ண சொல்லியிருக்கு. நாங்கள் தைரியமாக தேவனுடைய வார்த்தை இன்னும் அதிகமாய் பிரசங்கிக்க எங்களுக்காய் நீங்கள் ஜெபிக்கும்படி கேண்டிக் கொள்கிறேன். ஆமேன்.